அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய். இன்னைக்கு நம்ம இந்த எபிசோடில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, த சைக்காலஜி ஆஃப் மணி அந்த புக்கோட சாப்டர் 19 பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் நம்மளுடைய ஆசிரியர் நமக்கு சில ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன் என்னென்னா, நீங்கள் ஒரு ப்ராப்பரான நல்ல இன்வெஸ்டர் ஆகணும்னா உங்களுடைய டைமை ப்ராப்பராக இன்வெஸ்ட்மெண்ட்டில் கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்க இருக்குது. அடிப்படையான விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அடிப்படையான விஷயங்கள் நீங்கள் கற்றுக்காமல் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நிறைய டைமில் நீங்கள் ரிஸ்க்கை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். லக்கு இருக்குது, பட் எல்லா சூழ்நிலையிலும் லக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. ரிஸ்க் நிறையவே இருக்குது. அதனால நீங்கள் ப்ராப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்ல வராரு. அப்புறம் ரெண்டாவது, எல்லா சிச்சுவேஷன்லையும் நீங்கள் ஓகேன்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. யாராவது ஒருத்தவங்க ஒரு ஷேரை சஜஸ்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு, நீங்கள் ஓகே நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன்னு சொல்லி பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. ப்ராப்பரான அனலைஸ்மெண்ட் இல்லாமல் எந்த ஷேரையும் பர்ச்சேஸ் பண்ணாதீங்கன்னு உங்களுக்கு அடிக்கடி நானும் சொல்லிகிட்டு இருக்கேன். அந்த மாதிரி பண்ணால் மிகப்பெரிய ஆபத்துகளை சந்திக்க நேரிடலாம். ஏன்னா யாராவது சொல்லுவாங்க, சில ஷேர் ரொம்ப ரொம்ப புக் வேல்யூ கீழே இருக்கும், ரொம்ப அந்த ஷேரோட வேல்யூவே மட்டமாக தான் இருக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா, மேனிப்புலேட் பண்ணி நிறைய பேரை வச்சு வாங்க வைப்பாங்க. ஷேரை வாங்க வச்சு அதை ஹை லெவலுக்கு பூஸ்ட் பண்ணிவிட்டு பீக் லெவலில் இவங்கெல்லாம் சேல்ஸ் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த ஷேர் ஃபுல்லாக கிராஷ் ஆகி கீழே வந்துடும். தெரியாமல் வாங்கியிருப்பாங்க. அந்த ஷேரை பற்றி அடிப்படை புரிதல் இல்லாமல் அவங்க வந்து மிகப்பெரிய லாஸை சந்திக்க நேரிடும். அதனால அந்த மாதிரி தப்பை யாரும் பண்ணாதீங்கன்னு சொல்ல வர்றாரு. அது மட்டும் இல்லாமல் யாரும் உங்கள் உடைமைகளை பார்த்து யாரும் இம்ப்ரெஸ் ஆக போகிறது கிடையாது. அதனால நீங்கள் ஒரு பெரிய கார் வச்சுருந்தாலோ, ஃபேன்சி கார் வச்சுருந்தாலோ, இல்லை ஒரு பெரிய ஃபேன்சி வாட்ச் வச்சுருந்தாலோ யாரும் உங்களை பார்க்க போகிறது கிடையாது. அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய டைமை ஹாப்பியாக இருக்கணும்னா, ஃப்யூச்சர் உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலமாக இருக்கணும்னா நீங்கள் ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ப்ராப்பராக சேவிங்ஸ் பண்ணுங்கள். எதுக்கு சேவிங்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு கோல் எதுவும் தேவை கிடையாது. பட் நீங்கள் கண்டினியூஸாக சேவிங் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முடியாத ஒரு கஷ்ட காலகட்டத்தில் அந்த சேவிங்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும். அதுதான் சொல்ல வர ஆராதர். ப்ராப்பராக சேவிங்ஸ் பண்ணுங்கள். சேவிங்ஸுக்கு எந்த ரீசனும் தேவை கிடையாது. உங்களுக்கு ஒரு மந்த்லி உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை சேவிங்ஸ் பண்ணிவிட்டு வாங்க. அது எதில் வேணாலும் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுங்கள். அது உங்களுடைய இதை பொறுத்து. நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் வேணால் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை தனியாக எஃப்டி போடலாம். எதில் வேணாலும் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணிட்டு வாங்க. பட் சேவிங்ஸ் வந்து கண்டிப்பாக தேவை. அது மாதிரி உங்கள் ஹாப்பினஸுக்கு கண்டிப்பாக ஒரு சேவிங்ஸ் தேவை. நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் வந்து சேவிங்ஸ் எதுவுமே இல்லாமல் இப்போவே எல்லாம் செலவு பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் அதுக்கப்புறம் நான் இனி சேவிங்ஸ் பண்ண போகிறேன், 50 வயசு 60 வயசு மேலே யாரும் சேவிங்ஸ் பண்ண போகிறது கிடையாது. இப்போமே அதை ஒரு ஹேபிட்டாக நீங்கள் வளர்த்துக்கோங்க. சேவிங்ஸ் ஒரு எந்த காரணமும் தேவையில்லை, ஒரு ஹேபிட்டாக வளர்த்துக்கோங்க. மாதம் இவ்வளோ % நான் சேவிங்ஸ் பண்ணுவேன். அது உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒரு மிகப்பெரிய ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். நல்ல ஒரு எதிர்காலத்தை உங்களுக்கு கொடுக்கும். சேஃப் அண்ட் செக்யூரிட்டியான ஒரு எதிர்காலம் உங்களுக்கு கிடைக்கும். இதை மாதிரி நல்ல கண்டென்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.